அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கனிமொழி. நான் 7ஆம் வகுப்பு பயிலுகிறேன். வாசிப்பு நமது உச்சரிப்பு, சொல்வளம் மற்றும் புரிதலை மேம்படுத்துகிறது. ஆகவே ஆர்வத்துடன், நம்பிக்கையுடன் இன்று நான் வாசிப்பை ஆரம்பிக்கின்றேன். பாவேந்தர் பாரதிதாசனார். பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் ஒரு புதுமை கவிஞர். பாரதியின் தாசனாக தன்னை அறிமுகம் காட்டிய இவரின் பாரதி பக்தி ஈடு இணையற்றது. அமெரிக்க கவிஞர் வால்ட் விட்மனுக்கு இணையானவர் இவர் என்று அறிஞர் அண்ணா இவரை பாராட்டியுள்ளார். இவரை பாராட்டாத கவிஞரோ பெரும் மக்களோ உலக மக்களோ யாருமே கிடையாது. திரு கி.ஆ.பெ. விஸ்வநாதன் அவர்கள் பாரதியின் தாசன் பற்றி, கவிஞர் பாரதிதாசனின் கவிதைகளை கலைக்காக ஒரு முறை, கவிக்காக ஒரு முறை, எள்ளுக்காக ஒரு முறை, கருத்திற்காக ஒரு முறை, இன்பத்திற்காக ஒரு முறை, கொள்கைக்காக ஒரு முறை, குறிப்பிற்காக ஒரு முறை படித்தேன். ஒவ்வொரு முறையிலும் ஒவ்வொரு கவிதையும் படித்தேன். அத்தனை முறையும் இனித்தது என்று பாராட்டுகிறார். பாரதிதாசன் பாடல்கள் படித்தால் சமுதாய சிந்தனை வளரும். இதை பெரியவர்கள் முதல் சின்னஞ்சிறுவர் வரை படிக்க வேண்டும். இவர் பாடிய பல பாடல்கள் புரட்சி கருத்துக்கள் தெரிந்தன. மரங்களின் உயர்வு பற்றி பாவேந்தர், மரங்கள் என்று நமக்கு மிக மிக முக்கியமானவை. அதன் நிழல் நமக்கு தேவை. மரங்கள் அழித்தல் கொடிய செயல். மரங்களை வளர்க்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும். மழை வர மரம் வளர்க்க வேண்டும். மரம் நடுவிழா என்பது பெயரளவில் மட்டும் நடத்தல் கூடாது. ஒவ்வொருவரும் தாம் பணிபுரியும் இடங்களிலும் வீடுகளிலும் மரங்களை வளர்க்க தனி கவனம் செலுத்த வேண்டும் என்று கூறுகிறார். இளையவர் ஆத்திச்சுடியில் அழுபவன் கோழை, நமது வாழ்க்கை அழுவதற்கல்ல என்கிறார் புரட்சி கவிஞர். சிரிப்பதற்கும் மகிழ்வதற்குமே வாழ்க்கை உள்ளது என்கிறார். குமணன், சீதகதி, கர்ணன் என்பவர்கள் நம் நாட்டில் கொடுப்பதற்காகவே வாழ்ந்தனர். பிறருக்கு நம்மிடம் தேவைக்கு மிஞ்சியதை கொடுப்பதில் பெரும் இன்பம் வேறெதிலும் இல்லை. கொடுக்க வேண்டும், கொடுக்க வேண்டும் என்றே வசதி படைத்தவர் துடிக்க வேண்டும். தானம் சிறந்தது, அன்னதானம் மிக சிறந்து என்கிறார். குழந்தைகளுக்காக ஆத்திச்சுடியை ஏற்றியுள்ளார். நன்றி.